செய்தியை பார்த்து வருகிறோம். சிங்கமுனரி அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அப்துல் சலாம். அப்துல் சலாம், வணக்கம். விரிவான விவரங்கள். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே மல்லாக்கோட்டை மேகா புளூ மெட்டல் தனியார் கல்குவாரியில் கடந்த மே மாதம் 21ஆம் தேதி காலை 400 அடி ஆழ பள்ளத்தில் விதிகளை மீறி பாறைகளை வெடிவைத்து தகர்ப்பதற்கு துளையிடும் பணி நடந்தபோது அதிர்வில் பிடிமானம் தளர்ந்த பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் புலம்பெயர் தொழிலாளி உட்பட 6 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக குவாரி உரிமையாளரின் தம்பி கமலநாதன், குவாரி பொறுப்பாளர்கள், மேற்பார்வையாளர் என 3 பேரை மட்டும் எஸ்எஸ் கோட்டை போலீசார் கைது செய்தனர். இது குறித்து பல்வேறு விதிமீறல்கள், பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் குவாரி நடத்தப்பட்டு 6 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து மேகவர்மன் பெற்ற கல்குவாரி உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டார். மேலும் உரிமம் காலாவதியான நிலையில் வேறொரு இடத்திற்கு வாங்கிய அனுமதியை வைத்து குவாரி 8 மாதமாக இயங்கி வந்தது புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து உரிமம் காலாவதியான பிறகும் கல்குவாரி கடந்த 8 மாதங்களாக செயல்பட்டது குறித்து கண்காணிக்க தவறிய கனிமவளத்துறை அதிகாரி, கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் பணியிடை நீக்கம் செய்தும், சிங்கமுனரி வட்டாட்சியர் பரிமளாவை பணியிட மாற்றம் செய்தும், விதிகளை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டு கரடு முரடான கற்களை வெட்டி எடுத்ததற்கு ரூபாய் 91 கோடி அபராதம் செலுத்த தேவகோட்டை சார் ஆட்சியர் ஆயுஷ் வெங்கட் பட்ஸ் உத்தரவிட்ட நிலையில் உத்தரவு நகலை மல்லாக்கோட்டை மேகா புளூ மெட்டல் கல்குவாரி உரிமையாளர் மேகவர்ணம் என்பவரது வீட்டில் ஒட்டியுள்ளனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அப்துல் சலாம்.